தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை இலக்கண நூலாகிய தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களுமாகும். தொல்காப்பிய பொருளதிகாரம் பழந்தமிழரின் அக புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகிறது. சங்க இலக்கிய நூல்களாகிய 8 தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அன்பின் 5 நிலையாக பகுத்துள்ளன. இதன் மூலமாக நிலம், பொழுது ஆகியவை முதற்பொருளாகவும், வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, விளையும் பொருட்கள் ஆகியவை கருப்பொருளாகவும், காதல் வாழ்வு, அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வு நிலைகள் ஆகியவை உரிப்பொருளாகவும் பாகுபடுத்தி விளக்கப்பட்டுள்ளன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்துக் கூறிய பெருமை சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனாரை சாரும். அகவாழ்க்கை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அன்பின் 5 நிலையாக இருக்குது. நிலம், பொழுது ஆகியவை முதற்பொருளாகவும், வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, பொருட்கள், கருப்பு